ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சங்கீத பிரவாக உரை வழங்குபவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள். இசை என்பது நம்மில் பலருக்கு பழக்கமான ஒன்று. ஆனால் சம்ஸ்கிருதத்தின் கருவூலத்திலிருந்து நாதம் எப்படி உருவாகிறது? ராகம் எப்போது உணர்வாகிறது? தாளம் எப்போது சீரான அமைப்பாகிறது? இந்த கேள்விகளுக்கு ஒவ்வொன்றாக நாம் பதில்களை ஆராய்க்கப் போகிறோம். சமஸ்கிருத இலக்கியத்தின் ஒலி நமக்குள் நுழைய அந்த ஒலி எப்படி சங்கீதமாக மாறுகிறது என்பதை பார்ப்போம். சம்ஸ்கிருதம் நாம தெய்வீ வாக். தண்டினின் காவ்யதர்ஷா இவ்வாறு அறிக்கையிடுகிறது: சம்ஸ்கிருதம் என்பது தேவர்களின் மொழியாகும். வேதங்கள் இதன் ஆதாரமாகும். குறிப்பாக சாமவேதம் இசையின் வேதம் எனப்படும். இதன் மந்திரங்கள் பாடப்பட்டன. இந்த பாடல்களே சங்கீதத்திற்கான அடித்தளமாக இருந்தன. பத்ம புராணத்தில் பகவான் நாரதரிடம் சொல்கிறார்: நாஹம் வசாமி வைகுண்டே யோகினாம் ஹிருதயே நச்ச மத் பக்தா யத்ர காயந்தி தத்ர திஷ்டாமி நாரத. நான் வைகுண்டத்திலும் இல்லை, யோகிகளின் மனதிலும் இல்லை, என் பக்தர்கள் பாடும் இடத்தில்தான் நான் இருக்கிறேன். இதுதான் சங்கீதத்தின் ஆன்மா. இசை இருக்கிற இடத்தில் இறைவன் இருக்கிறார். சங்கீத மகரந்தம் இவ்வாறு கூறுகிறது: கீதம் வாத்தியம் ச நிருத்யம் ச த்ரயம் சங்கீதம் உச்யதே. பாடல், வாத்தியம் மற்றும் நடனம் இம்மூன்றும் சேர்ந்தது சங்கீதம். மதங்க முனிவர் பிருஹத்தேஷியில் கூறுகிறார்: ததோ வாக்கியான் மகாவாக்கியம் வேதா சாங்காஹ்யனுக்ரமாத் வியவஸ்தாஸ்தே த்வனிதஹ ததோ காந்தர்வ சம்பவஹ த்வனிர்யோனிஹி பராக்ஞேயஹ த்வனிஹி சர்வஸ்ய காரணம். ஒலியிலிருந்து வார்த்தை வருகிறது, வார்த்தையிலிருந்து வேதங்கள் வருகின்றன, வேதத்திலிருந்து காந்தர்வ வேதம் என்ற வடிவில் சங்கீதம் உருவானது. சாமவேத பாடகர் பயன்படுத்தும் ஸ்வரங்கள் இன்றைய சங்கீதத்தில் பயன்படும் 7 ஸ்வரங்களுடன் தொடர்புடையவை என்பதை இது தெளிவாக காட்டுகிறது. பிரதமஸ்ச த்விதீயஸ்ச திருத்தீயஸ்ச சதுர்த்தகः மந்திர கிருஷ்டோ யதிஸ்வார ஏதான் குர்வந்தி சாமகாக. இவைதான் சாமவேதம் பாடும் சாமகானா பயன்படுத்தும் ஸ்வரங்களாகும். இவை இன்று நாம் கர்நாடக இசையில் பயன்படுத்தும் ஸ்வரங்களாக எப்படி உருவாகியுள்ளன? நாரதரின் நாரத சிக்ஷாவில் அது எழுதப்பட்டுள்ளது. ஷட்ஜஸ்ச ரிஷபஸ்சைவ காந்தாரோ மத்தியமஸ்ததா பஞ்சமோ தைவதஸ்சைவ நிஷாத சப்தம ஸ்வரஹ. ஷட்ஜம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தைவதம் நிஷாதம். இவைதான் சங்கீதத்தின் 7 ஸ்வரங்கள் என அழைக்கப்படுகின்றன. இந்த இசை வழி வேதத்திலிருந்து இன்றைய கர்நாடக இசைக்கு வந்தது என்பது நம் பாரம்பரியத்தின் பெருமை. இப்போது சங்கீதத்தின் பிறவிக் கொடியாக இருக்கும் சம்ஸ்கிருத சொற்கள் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்வோம். இசைதான் சம்ஸ்கிருதத்தின் இயல்பான ஓசை. இன்றைய கர்நாடக சங்கீதமும் அதன் வடிவங்களும் இந்த சம்ஸ்கிருத கருத்துகளிலிருந்தே உருவாகியவை. இந்த கருத்துக்களை வகைப்படுத்தும் முக்கியமான சொற்கள் நாதம், ஸ்ருதி, ஸ்வரம், கிராமம், மூர்ச்சனை, தானம், வர்ணம், அலங்காரம் மற்றும் ஜாதி. சாரங்கதேவர் சங்கீத ரத்னாகரத்தின் மங்களாச்சரணத்தில் கூறுகிறார்: வந்தே நாததனும் தமுத்துர ஜகத் கீதம் முதே சங்கரம். இந்த வரியை தியாகராஜர் அவரது பாடலில் எழுதியுள்ளார். நாத தனுமனிஷம்
शङ्करं नादतनुमनिशं शङ्करं नमामि मे मनसा शिरसा. உயிரின் இயக்கத்திலிருந்து உருவாகும் அதிரொலி இசையின் ஆதி புனித ஒலி நாதம். மதங்க முனிவர் பிருஹத்தேஷியில் நாதத்தின் தெய்வீக பெருமையை இவ்வாறு சொல்கிறார். நாதரூபோ ஸ்மிருதோ பிரம்மா, நாதரூபோ ஜனார்தனः, நாதரூபா பராசக்திः, நாதரூபோ மகேஸ்வரः. நாதமே பிரம்மா, நாதமே விஷ்ணு, நாதமே பராசக்தி, நாதமே பரமசிவன். இறைவனின் ஒவ்வொரு உருவத்திற்கும் நாதமே ஆதாரம் என்று முனிவர் காட்சியாக்கிறார். அடுத்து ஸ்ருதி. ஸ்ரூயத இதி ஸ்ருதிஹி, கேட்கப்படுவதுதான் ஸ்ருதி. இது இசையின் நுணுக்கமான ஒலி அளவு. அடுத்து ஸ்வரம். சுத்தமாய் ஒலிக்கும் இசைநாதம் இன்பத்தையும் அனுபவத்தையும் தரும் இசையின் உயிர் அணு. கிராமம். ஸ்வரங்களை இசை வெளிப்பாட்டுக்கேற்ப சீராக அமைக்கும் அடிப்படை முறைமையே கிராமம். இது சாஸ்திரங்களில் ஷட்ஜ கிராமம், மத்தியம கிராமம் மற்றும் காந்தார கிராமம் என 3 வகைப்படுத்தப்பட்டுள்ளது. மூர்ச்சனை. ஒரு கிராமத்திலிருந்து வரிசையாக வரும் ஏற்ற இறக்கமான ஸ்வரப்படிகள். தானம். ஒரு நிலையான மூர்ச்சனையிலிருந்து ஒரு அல்லது 2 ஸ்வரங்களை அகற்றுவதன் மூலம் உருவாகும் இசையமைப்பே தானம். வர்ணம். ஒரு ராகத்தின் பண்பையும் பரப்பையும் வெளிப்படுத்தும் இசை வடிவம். ஸ்வரங்கள் மூலம் ஒரு இசைப்படைப்புக்கு சேர்க்கப்படும் நிறம் அல்லது சுவையை வர்ணம் என்ற சொல் உவமானமாக பிரதிபலிக்கிறது. அடுத்தது அலங்காரம். நாட்டிய சாஸ்திரத்தின் 29வது அத்தியாயம் கூறுவது போல் இசை பாடலுக்கு ஸ்ருதி, லயம், எழுத்து அனைத்திலும் அழகும் உணர்வும் சேர்க்கும் வடிவமைப்பே அலங்காரம். ஜாதி. ராகங்களுக்கான பழமையான வகைப்பாடு நாட்டிய சாஸ்திரமும் சங்கீத ரத்னாகராவும் வரையுறுத்துள்ள பண்டைய ராக அமைப்புகள். அடுத்தது நாம் ராகம் என்பதை காண்போம். மதங்க முனிவர் கூறுகிறார், ராகம் என்பது ஸ்வரம், வர்ணம் மற்றும் ஒலியின் பல்வேறு பண்புகளை சரியாக பயன்படுத்தி கேட்பவர்களுக்கு இன்பம் தரும் ஒலி என்று. இப்போது நாம் மேள அமைப்புகளுக்கு நகர்கிறோம். இதற்கான ஆரம்பத்தை ராமமத்யா அவர்கள் ஸ்வரமேள கலாநிதி என்ற நூலில் வகுத்து வந்திருக்கிறார். அவர் 20 மேளங்களை வழங்கியிருக்கிறார். பின்னர் சதுர்தண்டி பிரகாஷிகாவில் வெங்கடமகின் அவர்கள் 72 மேளகர்த்த அமைப்பை நிறுவினார். இது இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. 72 மேளகர்த்த ராகங்கள் 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன, பூர்வமேளா மற்றும் உத்தரமேளா. இந்த 72 மேளங்கள் 12 சக்கரத்தில் ஒழுங்காக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. ஒவ்வொரு சக்கரமும் 6 மேளங்களை கொண்டது. இவை அனைத்தும் ஜனக ராகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஏனெனில் இவை பிற ராகங்கள் உருவாகும் தாய் ராகங்களாகும். ஜனக ராகங்களிலிருந்து பிறக்கும் ஜன்ய ராகங்கள் என்றவை மேளகர்த்தாவின் ஸ்வரங்களை அடிப்படையாக கொண்டு உருவான புதிய இசையமைப்புகளாகும். இவை பல்வகை ஏற்ற இறக்கம், ஸ்வரவிலக்கம், கம்பீரம் அல்லது லாவண்யம் போன்ற இசை அம்சங்களை வெளிப்படுத்துகின்றன. அடுத்தது நாம் தாளத்திற்கு போவோம். சங்கீத ரத்னாகரா கூறுகிறது, கீதம் வாத்தியம் ததா நிருத்யம் லயம் தாளே விராஜதே. இசையின் இயக்கத்தை, அதன் ஒழுங்கை ஏற்படுத்துவதுதான் தாளம். பரத முனிவர் கூறும் வகைப்படி தாளங்கள் சதுரஸ்ரம் மற்றும் திரையஸ்ரம் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. பின்னர் புரந்தரதாசரால் பரப்பப்பட்ட சூலாதி சப்த தாளங்கள் துருவ, மட்ய, ரூபக, ஜம்ப, திரிபுட, அட, ஏக ஆகியவை 5 ஜாதிகளுடன் 35 தாளங்களை உருவாக்குகின்றன. அந்த 35 தாளமும் 5 நடையுடன் இணைந்தால்
175 தாளம் உருவானது. அந்த 5 நடை என்பது திஸ்ரம், சதுஸ்ரம், கண்டம், மிஸ்ரம் மற்றும் சங்கீர்ணம். இப்போது நாம் தாளத்தின் உயிர்க்கூறுகள் பற்றி பார்க்கலாம். சதுர தாமோதரர் சங்கீத தர்ப்பணா நூலில் தாள தசப்பிராணா எனப்படும் தாளத்தின் 10 உயிர்க்கூறுகளை விவரிக்கிறார். இவைதான் ஒரு தாளத்தின் உயிரும் இயக்கமும் அழகும். காலோ மார்கः கிரியாங்கானி கிரக ஜாதிஹி கலாலயः யதி பிரஸ்தாரகஸ்சேதி தாளப்பிராணாக தசா ஸ்மிருதாக. இந்த வகைகளும் ஒவ்வொரு இசையமைப்பிலும் தாளத்துக்கு உயிரூட்டுகின்றன. நிறைவாக நாம் சங்கீத மார்க்கத்தை பற்றி பார்ப்போம். கற்றல் வழி மிகவும் நுட்பமாக அமைக்கப்பட்டுள்ளது. சரளி வரிசை ஸ்வர அடிப்படை பயிற்சி, ஜண்டை வரிசை ஒலி துல்லியம், தாட்டு வரிசை ஸ்வர தாவல்கள், மேல் மந்திரஸ்தாயி வரிசைகள் வரம்புகளை விரிவுபடுத்தல், பின்னர் அலங்காரம், கீதம், ஸ்வரஜதி, வர்ணம் மற்றும் இறுதியாக கிருதி. ஒரு மாணவன் போதுமான இசை அறிவையும் பயிற்சியையும் பெற்றபின் கிருதிகளை விரிவுபடுத்தலாம். அந்த விரிவாக்கத்தில் ராக ஆலாபனை, நிரவல், கல்பனாஸ்வரம் போன்ற பகுதிகள் இடம்பெறும். மேலும் ஒரு முக்கியமான வடிவம் ராகம், தானம், பல்லவி எனும் இருக்கிறது. இது மிகவும் சிரமமான ஆனால் அழகான கச்சேரி வடிவமாகும். இசை என்பது இங்கு தியானமாக, ஆன்மீக சாதனையாக உயர்கிறது. இசை என்பது கேட்பதற்காக மட்டுமில்ல, இது தியானம், இது அன்பு, இது நாத பிரம்மம். சங்கீத ரத்னாகரா கூறுகிறது, சைதன்யம் சர்வபூதானாம் விவ்ருத்தம் ஜகதாத்மனா நாத பிரம்ம ததானந்தம் த்விதீயமுபஜாயதே. அனைத்து உயிர்களிலும் இருக்கும் அந்த நாத பிரம்மம் ஆனந்தமாகவே விளங்குகிறது. அது ஒரு இணையில்லாத உண்மை. இவ்வானொலி உரையை கேட்டு நீங்கள் சங்கீதத்தின் நாதத்தில் நனைகிறீர்கள் என நம்புகிறேன். நாதமும் ராகமும் தாளமும் சமஸ்கிருதமும் நம் உள்ளங்களை எப்போதும் இசையாக அனுபவிக்க செய்யட்டும். வணக்கம். இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை கேட்டது சங்கீத பிரவாகக. உரை வழங்கியவர் குப்புசுவாமி சாஸ்திரி ஆராய்ச்சி நிலையத்தின் சம்ஸ்கிருத ஆராய்ச்சியாளர் டாக்டர் வைஷ்ணவி பூர்ணா அவர்கள்.